தேங்காய் கஞ்சி சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் பால். நான் ஒரு முழு தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு பால், ரெண்டாவது பால் ரெண்டுமே மிக்சிங். இது அடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, எங்கள் வீட்டு மாடி தோட்டத்து மேலேருந்து பறித்து வந்த முருங்கைக்கீரை. அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம். இப்போ சாப்பாடு நான் வேகிற ஸ்டேஜில் நம்ம வேகிறதுக்கு முன்னாடி, அதாவது வேகிறதுக்கு முன்னாடி இந்த பூண்டு, இந்த வெந்தயம் ரெண்டுமே போட்டுக்கணும். வெந்தயம் போட்டு ஊற வச்சு போடலாம். இல்லை ஸ்டார்டிங்லேயே நீங்கள் சாதம் வேக வைக்கும் போது இந்த வெந்தயத்தையும் பூண்டையும் போட்டுக்கலாம். இது ரெண்டும் சாதம் வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம இது போட்டு ரெண்டுத்தையும் கிளறி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு, வெந்தயம் எல்லாத்தையும் போட்டிருக்கு. இந்த பூண்டும் வெந்தயம் இந்த சாப்பாட்டில் மசிஞ்சிடணும். உங்களுக்கு இந்த வெந்தயம்லாம் நல்லா குழகுன்னு இருக்கணும், விதையெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அது வேகிற அளவுக்கு அந்த கஞ்சியை நம்ம ரெடி பண்ணணும். சாதத்தை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு தயிர் சாதம் மாதிரி வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை நல்லா கழுவிக்குங்க, தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதையும் கையோட போட்டுருங்க. முருங்கைக்கீரை ரொம்ப போடாதீங்க, உங்களுக்கு தேவைக்கு போட்டுக்கிட்டால் போதும். ரொம்பலாம் போட்டிங்கன்னா பச்சை வாடை வரும். ஸோ நமக்கு தேவைக்கு போட்டுக்கணும். இது எல்லாமே நல்லா மேட்ச் ஆகி இந்த சாப்பாடோடு வரணும். இப்போ வரும் பட்சத்தில் கடைசியில் நம்ம தேங்காய் பால் போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நல்லா வெந்துருச்சு, சாதமும் நல்லாவும் வெந்துருச்சு, இந்த வெந்தயமும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த பதத்தில் நம்ம தேங்காய் பாலை ஊற்றிப்போம். தேங்காய் பால் ஊற்றிட்டு நம்ம ஒரு கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த உப்பு வேணும்னா இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க, உப்பு வேணால் உப்பு போட்டுக்கோங்க. இது மாதிரி இந்த கஞ்சி எப்படி சாப்பிட்றதுனால எவ்வளோ சத்து இதில் இருக்குன்னா, தேங்காய் பால் சளிக்கு, அஜீரணத்துக்கு, வயிற்றில் உள்ள குடல் புண்ணுக்கு எல்லாத்துக்குமே தேங்காய் பால் நல்லது. முருங்கைக்கீரை சொல்லவே வேண்டாம், ஏகப்பட்ட சத்து ஒரு முருங்கைக்கீரை இருக்குது. வெந்தயம் குளிர்ச்சி, அதுவும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு, வாயு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் பூண்டு சரி பண்ணும். இப்படி கஞ்சியை நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை செஞ்சு காலை டிஃபன் கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மத்தியானம் செய்யணும் அவசியம் இல்லை. இது எப்போ டைம் கிடைக்கும்போது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவும் உடம்புக்கு நல்லது. தேங்காய் கஞ்சி சாதம், கார சட்னி. இந்த கார சட்னி காஞ்ச மிளகாய், புளி, தேங்காய் 3 வச்சு அரைச்சி செய்கிறது. இது டேஸ்ட் இது மேட்ச் கரெக்டாக இருக்கும். கொத்தமல்லி சட்னி. வாங்க நீங்களும் சாப்பிட.